புயல் தாக்கத்தால் தமிழகம் முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். டெல்லி மாநகராட்சியில் காலியாக இருந்த 12 வார்டுகளுக்கு கடந்த நவம்பர் 30ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக 7 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்று தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 1 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. சஞ்சார் சாத்தி செயலி மூலம் யாரையும் உளவு பார்க்க முடியாது, அது நடக்கவும் வாய்ப்பில்லை என லோக்சபாவில் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா திட்டவட்டமாக கூறினார். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.